பிரைஸ் லார்ட். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற இந்த நிகழ்ச்சியில இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேசுகிற ஒரு அருமையான வசனம் நீதிமொழிகள்ல கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. இதுக்கு ஒரு ஈஸியான ஒரு உதாரணம் சொன்னா நீங்க லெகுவா புரிந்து கொள்வீங்க. இன்னைக்கு உலகம் முழுவதுமா எல்லா இடத்திலும் கேமரா செட் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ கேமரால நம்ம ரெக்கார்ட் ஆயிருக்கோம், நம்ம வீடியோ, நம்ம பேசுற காரியம் கூட ரெக்கார்ட் ஆயிருக்கும் இல்லையா? ஆனா ஒரு குற்றம் என்று வரும் பொழுது யார் மாட்டிக்கொள்கிறா, அந்த இடத்துல யாரு தவறு செய்தார்களோ, ஒரு குற்றவாளி, அது திருடனா இருந்தாலும் சரி, ஒரு கொலையாளியா இருந்தாலும் சரி, அவங்க மாத்திரம்தான் சிக்கிக் கொள்கிறாங்க இல்லையா? அப்ப ஒரு அதாவது சின்ன மூளை உள்ள நம்மளுடைய மூளையின் அளவு என்ன தெரியுமா? நம்ம ஃபுல் பாடி வெயிட்ல ஒரு 2% தான் நம்ம மூளையோடைய வெயிட்டா. இப்ப நான் 60 kg இருந்தேன்னா என்னுடைய பிரெயின் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1.2, அதாவது 1 கிலோ 200 கிராம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூளையை வைத்து கொண்டு உலகம் முழுவதுமாய் மனுஷன் கண்ட்ரோல் பண்றானே, எல்லாரையும் கண்காணிக்கிறான் அல்லவா? ஆனால் கர்த்தர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு, நான் உன்னை எவ்விடத்திலும் கண்காணித்து கொண்டிருக்கிறேன். அப்ப இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுகிற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில கிருபை அதிகமாக வேண்டும் என்று சொன்னால் நம்ம தீயோருடைய லிஸ்ட்ல இருக்க கூடாதுங்க, நம்ம நல்லோருடைய லிஸ்ட்ல இருக்கணும். நான் உள்ள என் வீட்டுக்குள்ள மத்தவங்களை பத்தி என்ன பேசுறேன், வெளியே என்ன பேசுறேன், நான் எங்கெல்லாம் என் கால்கள் போகிறது, எந்த தீய பாதையில் என் கால்கள் போகிறது, எந்த தீய செயல்களை நான் சிந்திக்கிறேன், நான் பேசுகிறேன் என்று சொல்லி தேவன் எல்லாவற்றையும் கணக்கு வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நல்லோர் லிஸ்ட்ல வச்சு கிருபை மேல் கிருபை தருகிற தேவன். ஹல்லேலூயா. God bless you.